ஹாய் எவ்ரிவன். உங்களுக்கு படிக்கும் போது இல்லை வேலை செய்யும் போது ஏதோ வந்து கழுத்தில் அழுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கா, கை அடிக்கடி மறுத்து போதா, தலைவலி இருக்கா, அப்போ வந்து உங்களுக்கு cervical spondylitis இருக்கும். கிரீவ சந்திகதவாதம் கழுத்தெலும்புகள் C1 to C7. இந்த போன்ஸுக்கு நடுவில் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஜவ் அப்படின்னா டிஸ்க்கு, அந்த டிஸ்க்கு வந்து ட்ரை ஆக அந்த டிஸ்க்கு தேஞ்சு ரெண்டு போன்ஸுக்கு நடுவில் கேப் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகி அந்த போன் வந்து தேய ஆரம்பிக்கும். இதனால தான் அந்த சிம்டம்ஸ்லாம் வருது. அது இல்லாமல் கை புகைச்சல் ஆகிறதோ பிபி ஜாஸ்தி ஆகிறதோ வந்து cervical spondylitis சொல்லுவோம். இது ஆயுர்வேதத்தில் கிரீவ சந்திகதவாதம்னு சொல்லுவோம். நெக் ரீஜனில் கபத்துவம் எடுத்து வாதம் வந்து அக்குமேட் ஆகுது. இப்போ எதனால வருதுன்னு பார்க்கலாம். அதிகமாக ஃபோன் ஓடும் போது, புக்கு படிக்கும் போது, ஒர்க் பண்ணும்போது தலையை வந்து இந்த பொசிஷன்லேயே வச்சு அது ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டெய்லி வண்டி ஓட்டிகிட்டே இருந்தாலோ கரெக்டான போஸ்டர் உட்காராமல் கூழி உட்காரும் இது வரலாம். இதனால் வர பெயின் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, கழுத்துக்கு பின்னாடி ரவுண்டாக பில்லோவோ இல்லைனா வந்து பெட்ஷீட்டை ரோல் பண்ணி வச்சு படுக்கணும். ஸ்ட்ரைட்டாக நின்று நடந்து பழகணும். ஃபோன் பார்க்குறத கம்மி பண்ணணும். புக்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாக கண்ணுக்கு நேராக வச்சு படிக்கணும். இதுக்கு ஆயுர்வேதத்தில் கிரீவவஸ்தி, கிரீவ பிச்சு, அபியங்கம், சிரோபியங்கம், நஸ்யம், கர்ணபூர்ணம் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது அங்கே இருக்க வாதம் கம்மியாகி அந்த எலும்புக்கு சத்து கொடுத்து அங்கே இருக்க ஜவ்வுக்கு கஃபத்துவம் கொடுத்து மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.